ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் BuyMote ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ் இன் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்னென்னா ஒரு பீஸ் ஆஃப் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு ஃபேக்ட், ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ஃபேக்ட், அப்படி இல்லைன்னா செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதே அசம்ஷன் அப்படின்னு என்னென்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றின சம் பிலீஃப், அன்ஸ்டேட்டட் பிலீஃப் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அஷ்யூம் பண்ணுறது. அசம்ஷன்னாவே அஷ்யூம் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னு இதை அசம்ஷனை என்னென்னு சொல்லலாம்னா இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றின மறைமுகமான இன்ஃபர்மேஷன் வந்து அஷ்யூம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுத்துருக்கிற செட் ஆஃப் ஆன்சரில் அந்த அசம்ஷன்லாம் கரெக்டாக இல்லையா, இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அந்த அசம்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனில் பார்ப்போம். ஸோ அதான் சொல்லிடுறாங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சம் ஆர்கியூமெண்ட்ஸ், அசம்ஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஹிடன் அன்ஸ்போக்கன் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வந்து அஷ்யூம் பண்ணுறாங்க, ட்ரூவாக இருக்குன்னு தான் அஷ்யூம் பண்ணுறாங்க. அது சம்டைம்ஸ் ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு சம்மந்தமே எல்லாமே இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் வந்து எப்படி வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனில் கொஷின் கேட்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் டிசைரபிள் டு புட் த சைல்டு இன் ஸ்கூல் அட் ஏஜ் ஆஃப் 5 or so அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்குறது வந்து ஏஜ் ஆஃப் 5 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கான அசம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. அட் த ஏஜ் த சைல்டு ரீச்சஸ் அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இட் இஸ் ரெடி டு லேர்ன். ஸோ அந்த ஏஜில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும், அந்த ஸ்கூல் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஸ்கூல்ஸ் do not admit children after 6 years of age. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி அவங்க எந்த ரூல்ஸும் ஸ்கூலில் இல்லை. 6 இயர்ஸ்க்கு மேலே வந்து அட்மிட் பண்ண மாட்டோம், சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல வரல. ஸோ ஃபஸ்ட்டு அசம்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டோட ஓகேவாக இருக்குது. செகண்ட் அசம்ஷன் வந்து கொஞ்சம் கூட ஒத்தே போகலை. ஸோ அப்போ வந்து இதில் 5 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும்? ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். ஸோ அந்த அசம்ஷன் 1 மட்டும்தான் பொருத்தமாக இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ வந்து இதில் வந்து எந்த அசம்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். வாட்சிங் ஃபிலிம்ஸ் ஹாவ் பிகம் ஈஸி ஃபார் பீப்புள். ஸோ வந்து படம் பார்க்குறது வந்து பீப்புளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு 2 அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிலிம்ஸ் ஆர் த ஒன்லி மீடியா ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது கண்டிப்பாக இல்லை, நிறைய இருக்குது. படம் மட்டும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து கொஞ்சம் கூட அதோட ஒத்து போகலை. செகண்ட் அசம்ஷன் பாருங்களேன். பீப்புள் do not enjoy films. ஸோ பீப்புள் வந்து படம் பார்க்குறத விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டோட என்ன ஆகலை, ஒத்து போகலை. ஸோ அப்போ வந்து போத் 1 and 2 ரெண்டுமே என்ன ஆகலை, ஒத்து போகலை. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வரும்னா நெய்தர் நார் யூஸ் பண்ணி வரும். நெய்தர் 1 nor 2. அப்படி பார்க்கும்போது இப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். த கம்பெனி வில் பி க்ளோஸ்ட் ஆன் சண்டே. ஆக்சுவலி சண்டே வந்து கம்பெனிக்கு ஹாலிடே, க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அசம்ஷன் பாருங்களேன். கம்பெனி பிலீவ்ஸ் இன் எ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஃபார் இட்ஸ் எம்ப்ளாயி. ஓகே,
ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் தேவை கண்டிப்பாக. ஒர்க்கும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி லைஃப் பேலன்ஸ் தேவை. ஸோ அதனால் சண்டே மட்டும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு என்ன ஆகுதுன்னா ஒத்து போகுது, இம்ப்ளிசிட் ஆகுது. ஸோ செகண்ட் பாருங்களேன், த கம்பெனி இஸ் லாஸிங் மணி பை ஸ்டேயிங் ஓப்பன் ஆன் சண்டேஸ். அப்படிலாம் இல்லைல்ல, சண்டே வந்து ஓப்பனாக இருந்தால் மணி லாஸ் ஆகும் அப்படின்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதுவும் சொல்லலை. ஸோ செகண்ட் அசம்ஷன் வந்து வராது. ஸோ ஒன்லி அசம்ஷன் 1 மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அசம்ஷன் 1 மட்டும்தான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், டூ நாட் த்ரோ த கார்பேஜ் அவுட் சைட் த டஸ்ட்பின் அப்படின்னு சொல்கிறாங்க. டஸ்ட்பின்க்கு வெளியே வந்து நீங்கள் வந்து த்ரோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அசம்ஷன் பாருங்களேன், இட் இஸ் பாசிபிள் டு த்ரோ த கார்பேஜ் அவுட் சைட் த டஸ்ட்பின். அவங்க ஏன் டூ நாட் த்ரோன்னு சொல்கிறாங்க? கண்டிப்பாக அது பாசிபிளாக இருக்குங்கிறதுனால தானே. ஸோ அப்போ அதோட அசம்ஷன் 1 வந்து இம்ப்ளிசிட் ஆகுது. செகண்ட் அசம்ஷன் பாருங்களேன், சச் வார்னிங் வில் ஹாவ் சம் எஃபெக்ட். ஸோ இந்த வார்னிங்க்கு சம் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம சொன்னால் தானே அவங்க செய்வாங்க. ஒரு சில பேர் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, சொன்னால் தான் செய்வாங்க. ஸோ அசம்ஷன் 1 அசம்ஷன் 2 ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா இம்ப்ளிசிட் ஆகுது. அப்போ வந்து ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். நெக்ஸ்ட் பாருங்களேன், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏ காலேஜ் டிகிரி இஸ் நெசசரி டு செக்யூர் ஏ குட் ஜாப். ஓகேவா? இப்படி ஒன்று சொல்லிட்டாங்க. ஆல் குட் ஜாப் ரெக்வயர்ஸ் ஏ காலேஜ் டிகிரி. அசம்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து ஒரு நல்ல ஜாப் தேவைன்னா காலேஜ் டிகிரி தேவைங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து கண்டிப்பாக என்ன ஆகலை, இம்ப்ளிசிட் ஆகாது. ஏன்னா டிகிரி இல்லாமல் நிறைய நல்ல வேலைலாம் இருக்குல்ல, படிக்காமே நிறைய நல்ல வேலைலாம் பார்க்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து என்ன ஆகலை, இம்ப்ளிசிட் ஆகலை. செகண்ட் அசம்ஷன் பாருங்களேன், ஹேவிங் ஏ காலேஜ் டிகிரி இன்க்ரீசஸ் த சான்ஸ் ஆஃப் செக்யூரிங் ஏ குட் ஜாப். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கொஞ்சம் ஒத்து போகுது. ஸோ கொஞ்சம் இம்ப்ளிசிட் ஆகுதா? ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.